ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் துருவின சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அமிச்சிங்கன்னா ரிட்டன் வரவே வராது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது சாதம் நல்லாயிருக்கும். இப்போ கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இந்த பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். பருப்பு செவந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும். கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி நுர பொங்கி வருதுங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. தேங்காய் ஒரு 1/4 கப் ஆகிற மாதிரி அருவாமனையில் திருவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் நீங்கள் இந்த மாதிரி அருவாமனையில் திருவிட்டு இந்த சாதம் செய்யும் போது நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு ஜஸ்ட் இந்த தேங்காவை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணால் போதுங்க. அதிக நேரம் தேங்காய் சேர்த்துட்டு வறுக்க தேவையில்லை. இப்போ உதிரியாக வடித்து வச்சுருக்க ஆறுன சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் நைட்டு மீந்துட்டால் கூட நீங்கள் காலையில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கு நல்லாவே இருக்கும். சாதத்தை சேர்த்துட்டு தேங்காயோட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சுவையான தேங்காய் துருவல் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அமிச்சிங்கன்னா ரிட்டன் வரவே வராது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் சாதத்துக்கு ஒரு வத்தலோ ஊறுகாய் வச்சுட்டு சிம்பிளாக கூட விட்டுடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீடியோக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.